நம்முடைய இளைஞரணியை கழகத்துடைய ராணுவம்னு தலைவர் சொல்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு கடந்த 6 வருடங்கள் மட்டும் அத்தனை களப்பணிகளை, கழக பணிகளை, மக்கள் பணிகளை செஞ்சிருக்கிறோம். கடந்த 6 ஆண்டுகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நீர்நிலைகளை தூர்வாரினது, சிறுபான்மையினர் நலன் காக்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்தது, கொரோனா காலத்தில் மக்களை காக்கிறதுக்கு ஹெல்ப்லைன் துவங்கினது, மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம், தொகுதிதோறும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், தொகுதிதோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், 200க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்களை தேர்வு செஞ்சது, வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழங்கர் பதிப்பகம், கழக வரலாற்றை சொல்லுகின்ற முரசொலி பாசறை பக்கம், கொள்கை உணர்வை கொண்டாட அறிவு திருவிழா, இப்படி எத்தனையோ பணிகளை நம்முடைய இளைஞரணி வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்குன்னா இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் அந்த வெற்றியுடைய உழைப்புக்கு முழு காரணம். மெயின் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி எல்லாம் நெட்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. கழகத்தில் பணியாற்றுவதற்கு இன்னைக்கு இளைஞரணி ஒரு பிராக்டிசிங் கிரவுண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இவங்க எல்லாம் இளைஞரணியில ட்ரைனிங் எடுத்து தாய் கழகத்திற்கு போனவங்க. அதற்கு இந்த மேடையே ஒரு சிறந்த உதாரணம். இன்றைக்கு அமைச்சராக கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள் தலைவர் இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது தலைவருக்கு துணையாக இருந்தவர். அதன் பிறகு அவரும் இளைஞரணியினுடைய செயலாளராக பணியாற்றியவர். அதே மாதிரி நம்முடைய அமைச்சர் சகோதரர் மதிவேந்தன் அவர்கள் இளைஞரணியில் ட்ரைனிங் எடுத்தவர். நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்கள், கோவை மாநகர பொறுப்பாளர் சகோதரர் செந்தமிழ் செல்வன், நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் ராஜேஷ், இப்படி இங்க இருக்கக்கூடிய ஏராளமானவங்க இளைஞரணியில பயிற்சி எடுத்தவங்க. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரையும் கொடுத்தது கழக இளைஞரணின்னு சொன்ன இளைஞரணியுடைய பெருமை. அப்படிப்பட்ட இளைஞரணி தந்த நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அரசியல் ரெண்டுலையுமே இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்.